ஆர்கனைஸ்டா இருக்கும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா ஆர்கனைஸ்டா இருக்காது. ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் கிளீனா இருக்குங்க. எல்லாம் எங்கெங்க வச்சோமோ அப்படியே பிரிச்சு பிரிச்சு கம்பெனி இருக்கும். 2 நாள் 3 நாளுக்குள்ள வந்து சமைக்கும்போது அவசர அவசரமா சமைச்சிட்டு இருக்கும்போது வந்து எடுக்கிறாங்களா, கண்டிப்பா கலைஞ்சிரும். 2 நாள் தாங்க ஃப்ரிட்ஜ் நல்லா வச்சிருப்பேன். 3வது நாள் கலைச்சி என் ஃப்ரிட்ஜ் எனக்கு எப்பவுமே நம்ம ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருக்கும். என்னாச்சு இப்படின்னா ஐஸு ஃப்ரீசர்ல எல்லாம் வச்சிருந்து ஃப்ரீசர்ல ரொம்ப ஐஸ் பிடிச்சிக்கிச்சுன்னு இதெல்லாம் இப்போ ஆட்டோ டீஃப்ரீஸுங்க. அந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப பழசு. முன்ன வாங்கினது ஆட்டோ டீஃப்ரீஸ் ஆகாது. நம்ம தான் டீஃப்ரீஸ் பண்ணி விடணும். ஒரு ஒரு வாரத்தில் ஒரு தடவை டீஃப்ரீஸ் பண்ணணும். அது பண்ணாத விட்டுட்டேன். ஃபுல்லாக ஐஸ் வந்துருச்சு. அந்த ஐஸை என்ன பண்ணலாம் அப்படின்னு குத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கரண்டி காம்பை எடுத்து வச்சு குத்துனதுல அந்த ஃப்ரீசருக்குள்ளே இருக்க அந்த டோர் இல்லைங்க, மேலே அந்த இதே அப்படியே அந்த இதே பேந்துக்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் வேலை செஞ்சா அப்போ சரியா இல்லைங்க, கூலிங் பத்தல. அதனால கொடுத்துட்டு இப்போ ஒரு 6 வருஷம் ஆகுது இது வாங்கி. போது பார்த்தா எனக்கு இன்னும் ஃப்ரிட்ஜ் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்து ரொம்ப பெருசாக வாங்கிட்டோமோ, இடம்லாம் நிறைய வேஸ்ட்டாக கிடக்குது, கரண்ட் பில் அதிகமாக வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ போக போக பார்த்தா ஃப்ரிட்ஜ் இல்லைங்க, மளிகை கடையை மாற்றி வச்சுட்டேன். மளிகை கடை